என்னையா அது பகுத்தறிவு? அப்புறம் இன்னொருத்தன் பிஸ்னஸ் ஆகிட்டான். நீங்கள் சொன்ன மகா கும்பமேளாவை பிஸ்னஸ் ஆகிட்டாங்க. என்ன தெரியுமா? நேரில் வர முடியாதவர்கள் உங்களுடைய புகைப்படத்தை எடுத்து அனுப்புங்கள், நாங்கள் அதை தண்ணீரில் முக்கி எடுத்து விட்டால் உங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைத்து விடும். அதுக்கு 1100 ரூபாய் சார்ஜ். ஒரு கூட்டம் இதை வச்சு சம்பாதிக்கிறான். ஏம்பா, அவரை நம்பி போனார் கோயிலுக்கு, அங்கேயே போட்டு தட்டானே, அந்த ஆஞ்சநேயர் காப்பாத்திலேயே படே இப்பெல்லாம் பேசக்கூடாதுரா. ஐயா, மலையே தூக்கிட்டு பறந்தாராம் லட்சுமணனுக்கு மருந்து தேடுறதுக்கு. அந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு பறந்தாருன்னா குறைஞ்சபட்சம் அவங்க அந்த சாதாரண அடியால் தூக்கி விளாச மாட்டான். இந்த மாதிரியெல்லாம் நமக்கு கேள்வி கேட்க வைத்தது யாருன்னு சொன்னால் தந்தை பெரியார் தான். நம்ம பாரத பிரதமர் மோடி தான் அவன் சொன்னார், எல்லாரும் வீட்டில் சாயங்காலம் 6 மணிக்கு மணி ஆட்டுங்கடான்னாரு. இந்த மாதிரி கும்பலை எங்கேயாச்சும் நான் பார்க்க முடியுமா? இந்த ஆள் எங்கே போய் படித்தார என்ன கன்றாவே தெரியல, அப்படி பேசுகிற ரொம்ப அறிவுஜீவியா, இப்படி இப்படி அடிச்ச மூக்கு தெரிச்சிடும், இப்படி இப்படி அப்படியா பேசுவார். நரம்பு புட்டக்கிய பேசி கூட இருக்கிறவங்களாம் ஒவ்வொரு ஆளாக பறந்து ஓடிட்டு இருக்கான். சொன்னது திருவள்ளுவனே ஆனாலும் கூட அது பகுத்தறிவுக்கு ஒத்து வரவில்லை என்றால் அதை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரே அறிவாளி பெரியார் தான். அதில் இன்னொரு கூத்து, இவ்வளோ பேர் ஒன்றா இறங்குனா இடுப்பளவு தண்ணி சொல்கிறாரு, இடுப்பளவுலேயும் மார்பளவு வந்துருமா. ஆகா, பரமசிவன் தண்ணி விட்டாண்டா, பரமசிவன் தண்ணி விட்டாண்டா அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக விழுவாங்களாம். நிறைய சாமி படம் அப்படியே அந்த பக்கமாக இருக்குங்க வீட்டில். இந்த சைடு பெரியார் படத்தையும் வச்சிருந்தாருங்க எங்க அப்பா. அதுதாங்க தமிழ்நாடு. நான் முரசொலி படித்தவன். எங்களை போன்றவர்களை உங்களால் ஒரு நாள் ஏமாற்ற முடியாது. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். மருத்துவன் என்கின்ற ஒரு முறையிலே நான் மிகவும் ஆச்சரியப்பட்ட ஒரு சாதனை முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம். அதுக்கு பேர் வச்சார் பாருங்க கலைஞர், முத்துலட்சுமி ரெட்டி. ஏனென்றால் அந்த அம்மையாரை பற்றி யாருக்கும் தெரியாது. புதுக்கோட்டையிலே பிறந்தவர், ஒரு தென்கிழக்கு ஆசியாவிலே முதல் பெண் மருத்துவர், சென்னை மருத்துவக் கல்லூரியில் பயின்றவர், இன்றைக்கு புற்றுநோய் மருத்துவமனை வருவதற்கு காரணமாக இருந்தவர், தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர். அப்படிப்பட்டவருடைய பெயரை அந்த திட்டத்திற்கு வைத்து 89 முதலாக ஆட்சிக்கு வந்த பொழுது எனக்கு தெரிஞ்சு அப்போ 600 ரூபாயில் ஸ்டார்ட் ஆச்சு மொத்தமாக. இன்றைக்கு 20,000 ரூபாய். ஒவ்வொரு தேர்தல் வந்தாலும் அதை கொஞ்சம் அப்படியே தேர்தல் வரிகளை ஏற்றிட்டே கொண்டு வருவாங்க. தலைவர் கலைஞர் அவர்களுடைய மூளையிலே உதித்த அற்புதமான ஒரு திட்டம். அதே போல் கலைஞர் காப்பீட்டு திட்டம், அதையும் மறக்க முடியாது. நாம் நினைக்கக்கூடிய பல தனியார் மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெறலாம். அதற்காக அன்றைக்கு அவர் அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் வரை இன்சூரன்ஸ் அதிலே தந்தார்கள். எனக்கு தெரிந்து ஒரு சாதாரண கூலித் தொழிலாளியினுடைய மகள் அப்பல்லோ மருத்துவமனையிலே போய் சிகிச்சை பெற்று வீட்டுக்கு வந்தார். அப்பொழுது நாகை மாவட்ட கலெக்டராக இருந்தவர், நான் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்த செமினார் கோயிலில் போய் அந்த சிறுமிக்கு ஒரு பூங்கொத்தை கொடுத்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார். நான் அவங்க வீட்டுக்கு தேடி போய் பூங்கொத்தை கொடுத்தபோது அந்த கூலித் தொழிலாளி கையை பிடிச்சி, நான் முதல்ல அவர் எனக்கு தெய்வங்க அப்படின்ட்டார். கலைஞர் எனக்கு தெய்வங்க, நான் அந்த ஆஸ்பத்திரிக்கெலாம் போக முடியுமா ஐயா அப்போலோவில்? அங்கே போய் என் பொண்ணுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா தெய்வத்தை தேடிக்கொண்டு கோவிலுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பணியை நம்முடைய தந்தை பெரியாரும் கலைஞரும் பேரறிஞர் அண்ணாவும் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்து முடித்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இதோ மகளிருக்கெல்லாம் எவ்வளவோ சாதனை. இல்லைப்படி நாங்கள்லாம் எங்களுக்கு உரிமைக்காக நம்ம போராடணும் போல் இருக்கு. ஆமாய்யா, நான் கூட பிசி இப்போ சொல்லுவாங்க, என்னடா அநியாயமாக இருக்குது, மெட்டர்னிட்டி லீவ் 1 வருஷம்டா அவங்களுக்கு. மொதல் குழந்தைக்கு 1 வருஷம், அப்புறம் 2 வருஷம் கழிச்சு 2வது குழந்தைக்கு 1 வருஷம். நமக்கு ஏதாவது கிடைக்குதாடா அதே மாதிரி? ஒரு வாரம் ஏயா கர்ப்பத்துக்கு காரணமாக இருக்கிற நமக்கு எப்படி சொன்ன சிரிக்கிறாங்க. சார் என்ன சார் ஐயா பாட்டு இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்படி என்ன அநியாயமாக இருக்குது. அவங்க 1 வருஷம் லீவு. ஒவ்வொரு ஆட்சிக்கு அப்புறம் வரை இனிமேல் தேர்தல் வரும்போதெல்லாம் அதுலேயும் 3 மாதம் இருந்தது, 6 மாதமாகினாங்க, 9 மாதமாகினாங்க, 1 வருஷமாகிட்டாங்க. வர தேர்தல் அறிக்கையில் 1.25 வருஷம் ஆனாலாம். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நல்ல விஷயந்தான். விடியல் பயணம் எல்லாம் உங்களுக்கு தான். அந்த 1000 ரூபா அவங்க கையில் தான் கொடுக்குறாங்க. அது கொடுத்தா தான் அது முறையாக செலவழிக்கப்படும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான், வேறு ஒன்றும் இல்லை.
நான் பால்கிட்ட கொடுத்தா அது என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. நீ ஞாயிற்றுக்கிழமை வேறு. ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டை விட்டு கிளம்பும்போது மணி சரியாக 5:30, 4:30 to 6 ராவு காலம் பானுங்க. பொதுவாக எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி சொல்லுவோம், எங்கள் நான் இருக்கும்போது அந்த நேரத்தில் எங்கேயாவது வெளியூர் போகும்போது சீரியழியாக மாயிரம் போனால் இப்போ கிளம்பாத அப்படிக்கும். ஏன்னு கேட்டால் ராவு காலத்தில் போகக்கூடாது, 6 மணிக்கு மேலே தான் போகணும். ஆனால் அதே நான் மறந்துட்டேன். ராவு காலத்தில் தான் நம்ம கிளம்புறோம் அப்படிங்கிற நினைப்பே இல்லாமல் கிளம்பி வரேன்னா காரணம் யார்? தந்தை பெரியார் சொன்னது தான். சில பேர் அதெல்லாம் பார்ப்பான், இப்போ போகக்கூடாது, இப்போ மேற்க சூழம்பான், கிழக்க சூழம்பான், இது என்னமோ சொல்லுவானுங்க, யமகண்டமானுங்க. அப்படி ஒரு மூட நம்பிக்கைகளை இன்றைக்கு மண்மூடி போக செய்த பெருமை தந்தை பெரியாரை சாரும். என்னுடைய அப்பா வந்துங்க சிறந்த, அதாவது பழுத்த ஆத்திகவாதி. எப்போதும் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ விதிப்பட்ட சமயத்தில் குங்குமம் வச்சுருப்பார். வாரம் ஆஞ்சநேயர் கோயில் போவார். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில், எங்கள் ஊர் பக்கத்தில் அனந்தமங்கலம்னு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. திரிநேத்திர தசபூஜை வீரஸ்ரீ ஆஞ்சநேயர்னு பேர். அதுக்கு திரிநேத்திரனா 3 கண்ணு, தசபூஜைனா 10 கை, வீரஸ்ரீ ஆஞ்சநேயர். அதுக்கு அது ஒரு புராண கதை உண்டு. அங்கே போனால் அந்த ஐயர் சொல்லுவார். அப்படியே இதுலேருந்து போய்கிட்டு இருக்கும்போது இலங்கைக்கு போகும்போது கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தாராம் அனுமார். பறந்து போகும்போது அந்த வழியாக வரும்போது அந்த அனந்தமங்கலத்தில் கொஞ்சம் நேரம் இருந்து ஓய்வு எடுத்து அனந்த சயனத்தில் இருந்தார். அப்படியே அனந்த சயனத்தில், அதில் அனந்தமங்கலம்னு பேர். அப்படிலாம் கதையெல்லாம் சொல்லுவார். அப்படியே பயபக்தியோட துளசி அது இதெல்லாம் கொடுப்பாங்க, தீர்த்தெல்லாம் கொடுப்பாங்க. என்ன ஆச்சு தெரியுங்களா? ஒரு நாள் திடீர்னு அந்த கோயிலில் கொலை பண்ணிவிட்டான். ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவரை போட்டு தள்ளிட்டானுங்க. ஒரு சனிக்கிழமையில் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே போகிறவர் இவர் எங்கடா வச்சு போடலான்னு பார்த்தான். இப்போ வாரம் அனந்தமங்கலம் போகிறான். ரைட்டு கோவில் கோபுர வாசலில் தாண்டின உடனே நாங்கள் 2 பேர், அங்கே 3 பேர் 4 பேர் ரெடியாக இருக்கிறோம், நீங்கள் பின்னாடி வந்துருங்க, அவங்க அங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாத உள்ளே வச்சு போடலான்னு போட்டு தள்ளிட்டான். நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், எப்பா திரிநேத்திர தசபூஜை 10 கையிலி 10 விதமான ஆயிரம், கோடாரியும்பா ஒன்று குத்திட்டுமா 10 விதமான ஆயிரம் வச்சுருப்பார். எல்லாம் காட்டுவோம், அதை பாருங்கள், நல்லா பாருங்க, இப்படி பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க, சாட்டையை வச்சுக்கார், அதை வச்சுக்கார், அதை வச்சுக்கார். ஏன்பா அவரை நம்பி போனார் கோயிலுக்கு, அங்கேயே போட்டு தள்ளிட்டானே, அந்த ஆஞ்சநேயர் காப்பாற்றலையே படே, இப்பெல்லாம் பேசக்கூடாதுரா, அவன் என்ன பாவம் பண்ணாரு. ஏப்பா இது மாதிரிலாம் பேசுறது நல்லது இல்லை. குறைஞ்சபட்சம் அந்த ஆஞ்சநேயர், டேய் உங்கள் பஞ்சாயத்தை என் ஏரியாவில் வச்சுக்காதீங்க, ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அந்தாண்டையாவது வச்சுக்கணும் சொல்லுமா வேண்டாமா? ஏண்டா அவன் அங்கேயே வச்சு போடுறான்னா அவன் மேலே பயம் இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னா சத்தியமாக வந்து வரமாட்டாடா. மலையே தூக்கிட்டு பறந்தாரான் லட்சுமணனுக்கு மருந்து தேடுறதுக்கு. அந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு பறந்தாருன்னா குறைஞ்சபட்சம் அவங்க அந்த சாதாரண அடியால் தூக்கி விளாச மாட்டான். இது மாதிரியெல்லாம் நமக்கு கேள்வி கேட்க வைத்தது யாருன்னு சொன்னால் தந்தை பெரியார் தான். யார் சொன்னார்? கலைஞர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார். இன்னும் சொல்ல போனால் கவியரங்கத்திலேயே அந்த பாடுவார் அற்புதமாக. வருஷம் திருக்கல்யாணம் நடத்துகிறீங்க, வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. போன வருஷம் நடத்தின திருக்கல்யாணத்தோட முடிவு என்னடா ஆச்சு? பிள்ளை இல்லை பிறந்துதா? இதெல்லாம் நல்ல கேள்வி. அந்த திருக்கல்யாணத்துக்கு நான் பேருங்க எங்கள் ஊரில் திருவங்காட்டில் 10 நாள் நடக்கும். பெரிய விழா, இந்திர பெருவிழா நடத்துவாங்க. 9வது நாள் 7வது நாள் திருக்கல்யாணம், ஊஞ்சல்லாம் வச்சு இப்படி ஆட்டுவாங்க. மதுரை மீனாட்சி சுந்தரர் அப்படி நடத்துவாங்க. தாலி கட்டும் போது பார்த்தீங்கன்னா யார் கட்டுவானா? ஐயர் தான் கட்டுவார். இதெல்லாம் வந்து சிறுபிள்ளை விளையாட்டு. வள்ளலார் சொல்வது இதெல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டும்பார். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த சிறுபிள்ளை விளையாட்டு? நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி நடக்க அக்கிரமத்தில் நம்ம மகா கும்பமேளா நடந்த கூத்து. எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயிலில் அந்த ஆடி மாதத்தில் தீ மிதிப்பானுங்க ஒரு வெள்ளிக்கிழமையில். அதில் நிறையா மிதிக்குங்க மக்கள். நான் ஒரு 5 மணி இருக்கும் கிளினிக்கில் உட்காந்துருக்குறேன். அன்றைக்கி தீ மிதி பிடிச்சிட்டு எல்லாம் சுன்ட்டு வரானுங்க. ஒரு 20-25 பேர் வரானுங்க. எல்லாம் புண்ணாயிடுச்சு காலெலாம். என்ன தீயில மிதிச்சிட்டியான்னு கேட்டாங்க. இல்லை டாக்டர் இப்படி நடந்ததே தீ மீதி, நீ நல்லா நெருப்பில் காலை வச்சிட்டியோ அப்படின்னு. இல்லை நெருப்பில் காலை வச்சுட்டு நின்றுட்டியோன்னு. எனக்கு அவ்வளோ என்னென்னா ஒரு 30 பேருக்கும் பயங்கரமாக புண்ணாயிடுச்சுங்க. யூஸ்வலாக தீ மீதியில் அதுக்கு டெக்னிக் இருக்குது. அந்த நெருப்பு இருக்குது பாருங்க, விசிறியை போட்டு அதை பச்சை மட்டையை போட்டு விசிறிட்டே இருப்பானுவோ. பூத்து போகக்கூடாதும்பாங்க. பூத்து போயிடுச்சுன்னா காலில் ஒட்டிக்கும்.
காலில் ஒட்டிக்கிச்சுன்னா அவ்வளோதான். அந்தாண்ட தண்ணியும் வச்சுருப்பான் பக்குவமாக, அதில் போய் மிதிச்சுட்டு போடா அப்படின்ட்டு. இவங்களுக்கு வந்து சரியாக வந்து அதை டெக்னிக்கல் செய்ய தெரியல போட்டிருக்கு. நடந்தவனுக்கு 20-25 பேருக்கு புண்ணு, அதில் சர்க்கரை வியாதி வந்தால் என்கிட்ட தொடர்ந்து 1 மாதம் வந்து புண்ணை ஆத்திரப்பாடு பெரும்படாக போயிடுச்சு. இதெல்லாம் தேவையா? பெரியாரை வச்சே நம்முடைய திராவிட இயக்க தொண்டர்கள் எல்லாம், திராவிட கழக தொண்டர்கள் தீயை மிதித்து காமிச்சாங்க. ஸோ அறிவுக்கு அப்பாற்பட்டு நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கி கும்பமேளா வச்சுருந்தாங்க. இப்போ சொர்க்கவாசல் பார்க்க போனோம் இன்றைக்கி, இந்த வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல், மிதிப்பட்டு சாவறான். சொர்க்கவாசலுக்கு போகலாம், சொர்க்கத்துக்கு போகலாம், பரமபதத்தை அடையலான்னு பார்த்தா காலடியில் மிதிப்பட்டு சாவறான். அங்கே மகாமுகத்தை பற்றி சொன்னாங்களா, அது மறக்க முடியாது. என்னுடைய கல்யாணம் 1992 நடந்தது. எனக்கு கல்யாணம் செப்டம்பர் 6ஆம் தேதி. என்னுடைய கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி இரவு அவங்க பேசுகிறாரு கலைஞர். எல்லாரும் கும்பேஸ்வரா கும்பேஸ்வரான்னு அண்ணாந்து பார்க்கறதுக்குள்ளே கும்பிலே செத்துட்டானுங்க அழுத்தி. அந்த வருஷம் தான் நடந்தது. இந்த கூத்துகள் நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது சங்கீஸ்மானுங்க ஒரு நல்ல வார்த்தை தான், அது யார் கண்டுபிடிச்சான்ட்டு இல்லை. இந்த கொரோனாவுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறேன்ட்டு எல்லோரும் அறிவியல் பூர்வமாக சில மருந்துகளெல்லாம் சொன்னாங்க, வேக்சின்லாம் சொன்னாங்க. நம்ம பாரத பிரதமர் மோடி தான் அவனு சொன்னார், எல்லோரும் வீட்டில் சாயங்காலம் 6 மணிக்கு மணி ஆட்டுங்கடான்னாரு. இந்த மாதிரி கும்பலை எங்கேயாச்சும் நம்ம பார்க்க முடியுமா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன்னு ஒரு நடிகர், பாவம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நடிப்புலாம். அவர் பார்க்குறான், டிவியில் கட்டுறான், குடும்பத்தோடுன்னு வெளியில் வாசலில் வந்து மணி ஆட்டிகிட்டு இருக்கார். அந்த மதுவந்தின்னு ஒரு லேடி, அது மணி ஆட்டுது. என்னென்னமோ பண்ணானு கூத்து. மணி ஆட்டினா கொரோனா ஒழியும்னு சொன்ன அறிவுஜீவிகள் எனக்கு தெரிஞ்சு நம்ம கூட்டம் தான். நம்ம கரகாட்ட கோஷ்டின்னு சொல்லுவாங்கல்ல சினிமாவில், அந்த மாதிரி இந்த கோஷ்டி தான். திருவள்ளுவருக்கே காய் அடிக்கிற கோஷ்டி இந்த கோஷ்டி. இவங்களெல்லாம் திருத்தணும் அப்படின்னாக்கா அதற்கு தந்தை பெரியாருடைய சிந்தனைகள் இது என்னாலும் இங்கு தேவை, நிரந்தர தேவை. ஒருத்தர் சமீபத்தில் பேட்டி எடுக்கும்போது அவரை பற்றி சொன்னாங்க. ஒருத்தர், அவர் கேடில் விழிச்செல்லும் ஒருவருக்கு மாடல்ல மற்றவையேன்னு ஒரு திருக்குறள் இருக்குது, அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் பாருங்க. திருவள்ளுவரே மாடுதான் சிறந்த செல்வம் என்று சொல்லியிருக்கிறார். யார் இருந்தாலும் சீமான்கிற அறிவுஜீவி. மாடு என்றால் செல்வம் என்று பொருள் உண்டு, எங்கள் தமிழாசிரியர் அடுத்தவோ சொல்லி கொடுத்தாரு. இந்த ஆள் எங்கே போய் படித்தார என்ன கன்றாவே தெரியல, அப்படி பேசுகிற ரொம்ப அறிவுஜீவியா, இப்படி இப்படி அடிச்ச மூக்கு தெரிச்சிடும், இப்படி இப்படி அப்படிதான் பேசுவார். நரம்பு புட்டக்கிய பேசி கூட இருக்கிறவங்களாம் ஒவ்வொரு ஆளாக பறந்து ஓடிட்டுருக்கான். கூடாரம் காலி ஆகிட்டுருக்கு. அவர் சொல்கிறாரு, பெரியார் மண்ணா வெங்காயம், பெரியாரே மண் தான் அப்படின்னா அதுக்கு உடனே கைத்தட்டி சிரிச்சானுங்க. உடனே நான் அதுக்கு ஒரு கவிதை மறுநாள் உட்காந்து எனக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னு சிந்தனை வந்துச்சு. சும்மா உடனே உட்காந்து ஒரு எழுதி போட்டான், பெரியார் மண். ஃபேஸ்புக்கில் சில வரிகள், பெரியார் மண், பெரியார் மண் தான், பெரியாரே மண் தான், சமுதாய மேடு பள்ளத்தை நிறைவிய மண் பெரியார். சமுதாய மேடு பள்ளத்தை நிறைவ மண் தான் தேவைப்படும், அதை நிறைவிய மண் பெரியார். பகுத்தறிவு பயிர் விளைவித்த மண் பெரியார். பெண் கல்வி என்னும் விளைச்சல் தந்த மண் பெரியார். மூட நம்பிக்கைகளுக்கு இடம் தராத மண் அவர். சனாதனிகளை ஒழித்து புதைத்த மண்ணே பெரியார். சனாதனிகளை ஒழித்து புதைத்த மண்ணே பெரியார். சுயமரியாதை என்ற ஆலமரம் தழைத்த மண்ணே பெரியார். இமயமாய் எழுந்து நிற்கும் அறிவு மண் பெரியார். இமயமாய் எழுந்து நிற்கும் அறிவு மண் பெரியார். மண்ணின்றி உலகினில் உழவு ஏது, பெரியாரின்றி இங்கு சிந்தனை ஏது. மண்ணின்றி உலகினில் உழவு ஏது, பெரியாரின்றி இங்கு சிந்தனை ஏது. சாம்பலில் இருந்து உயிர்த்தெழுமாம் ஃபீனிக்ஸ் பறவை, பெரியார் மண்ணிலிருந்து என்றும் உயிர்த்தெழும் இனமானம் என்னும் உணர்வு. இனமானம் என்கின்ற உணர்வு என்றைக்கும் உதிர்த்தெழும் பெரியாரால். பெரியாரை இகழ்பவன் அயோக்கிய முட்டாள்னு எழுந்தேன். அயோக்கிய முட்டாள் ரெண்டு சேர்த்துட்டேன். அதாவது 2 பண்பு ஒன்றா, அயோக்கியனாக இருக்கணும், முட்டாளாக இருக்கணும். முட்டாளாக இருக்கிறவங்க தான் பெரியார் அப்படி இகழ்வான். பெரியார் இல்லாவிட்டால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்த சமூக நீதி நமக்கு கிடைத்திருக்கமாக அற்புதமாக சொன்னார்கள். இன்றைக்கு இந்த இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட எம்பிசி, அதுக்கு 20% நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த பெரியார் என்கின்ற அந்த மகத்தான மனிதன் இந்த மண்ணிலே தோன்றியதால் தான்
பல பேர் அறிவு வெளிச்சத்தை பெற்றோம். முடங்கி கிடந்த மனித மூளையினுடைய செல்களிலே அப்படியே சுயமரியாதை என்கின்ற உணர்வை ஏற்றியவர். இனமானம், பகுத்தறிவு, சுயமரியாதை, சமநீதி, சமத்துவம், பெண்கல்வி, பெண் விடுதலை, இவைகளுக்கெல்லாம் அடித்தளமிட்டது, அதனை வளர்த்தது தந்தை பெரியார் என்கின்ற மகத்தான ஒரு அவதார புருஷர் தான் அவர். அற்புதமாக சொன்னார்கள் எனக்கு முன்னாடி பேசுகின்ற பொழுது, உலகத்திலேயே எனக்கு தெரிந்து கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று நாத்திகத்தை பேசி தனக்கென ஒரு இயக்கத்தை வெற்றிகரமாக கொண்டு வந்து வழிநடத்தி பல ஆயிரக்கணக்கான தொண்டர்களை உருவாக்கி தான் கண்ட கனவை தன்னுடைய வாழ்நாளிலே சிலவற்றை நனவாக்கி அதை பார்த்து சென்ற மகத்தான தலைவர் உலகத்திலே யார் என்று சொன்னால் நிச்சயமாக தந்தை பெரியார் ஒருவராகத்தான் இருக்க முடியும். பல சாதனைகளை அவர் நேராக பார்த்திருக்கிறார். அவருக்கு வாயில் திடீர்னு ஒரு தடவை புண்ணு வந்துருச்சான். டாக்டர் ராய் என்பவர் போய் பார்த்துருக்கிறார். பார்த்து டெஸ்ட் பண்ணும்போது அது புற்றுநோயினுடைய அறிகுறியாக தெரிந்திருக்கிறது. ஆஹா, அவருக்கு வலி, தண்ணீர் எடுத்து வர முடியவில்லை, சரியாக பேச முடியவில்லை, உணவு உண்ண முடியவில்லை. இவர் எப்படியாவது இதற்கு நீங்கள் குணப்படுத்த விட ஆரம்ப நிலை தான், நல்ல வேலை சிகிச்சை தந்திருக்கிறார்கள், வலி குறைந்திருக்கிறது, அதிலிருந்து வடியக்கூடிய சீழ் இரத்தமெல்லாம் குறைந்திருக்கிறது, உண்ணக்கூடிய நிலை, தண்ணீர் குடிக்கக்கூடிய நிலை, பேசக்கூடிய நிலை, இவைகளெல்லாம் வந்த பிறகு அந்த ராயினுடைய டாக்டர் ராய் கைகளை பிடித்து கொண்டு சொன்னாராம், உங்களுக்கு நான் வாழ்நாளெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த ராமசாமி நாத்திகவாதி, கடவுள் இல்லை என்று சொன்னான், அதனால தான் வாயில் புத்து வந்துருச்சு, செத்தாங்கிற பேர் வந்துடக்கூடாது எனக்கு, அதை குணப்படுத்தி உங்களுக்கு பாருங்க. அப்பவும் பாருங்க அவருக்கு எந்த மாதிரி மைண்டு போயிருப்பாருங்க. எனக்கு தெரிஞ்சு கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க தான் 90க்கு மேலே போடுறாங்க. கி வீரமணி எடுத்துங்க, என்ன வேகம், அவ்வளோ சுறுசுறுப்புங்க. படிச்சு ஆளு குள்ளமாக, என்னோட குள்ளமாக தான் இருக்கு, என்ன வேகமாக நடக்கிறார் இந்த வயசில். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் உண்டுன்னு சொல்கிறவங்களாம் டிக்கெட்டை வாங்கிட்டு போகலாமா, இதுக்கு மலைக்கு போகணும், எங்கே பயணிக்கு, இந்த விஞ்சி எப்போ வரும், 3 மணி நேரம் ஆனாலும் உட்காந்து ஏறலான்னு பார்க்குறான் சாமி. பேராசிரியர் அன்பழகன் 97 வயசு நினைக்கிறேன், 98 வயசில் வரல நின்றுக்கிட்டு தெளிவாக பேசுகிறாரு. தந்தை பெரியார் 94 வயசு. கலைஞர் கடைசி காலத்தில் கூட அந்த நித்யா விபூதி எடுத்து வந்து எப்படியாவது தலைவர் உடம்பு நல்லா போகணுன்னு அந்த ஆசையில் நெத்தியில் பூசி விட்டா அடுத்த நிமிஷம் அடிச்சுட்டு வரான். பாருங்க, தன் கொண்ட கொள்கையிலே கடைசி வரை அதிலிருந்து மாறாமல் இருந்த மிகச்சிறந்த மானமுள்ள சுயமரியாதைக்காரன் அவர் சொன்னார் இல்லையா கலைஞர் தன்னை. நீங்கள் யார் என்ற கேள்விக்கு மானமுள்ள சுயமரியாதைக்காரன், அதிலே எல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த ஒரு சென்டென்ஸ்லேயே முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் மிக சுருக்கமாக. அப்படிப்பட்டவர் யாருடைய வளர்ப்பு? தந்தை பெரியாருடைய வளர்ப்பு. பெரியாரை பற்றி பேசணும், நிறைய பேசணும். இப்போ எனக்கு அப்புறம் இன்னொருத்தர் பேச வராரு, எப்போ வருவாருன்னு கேட்டேன். இன்னொரு 1/2 மணி நேரம் சொன்னாங்க. அவர் வரலும் பேசுகன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசலாம். சில நேரம் சிக்கலாகிடும், வரவே இல்லை வச்சிங்க, அவன் முடிக்கலாமா வேண்டாமா, அப்போ முடிச்சதுக்கு பிறகு வேறு யார் பேசுகிறது? தொகுப்பால் உங்களை சொல்ல வேறு வந்துட்டாங்க. மஞ்சுளா அவங்க வந்து பட்டிமன்றத்தில் என்னோட கலைஞர் டிவியில் பேசியிருக்காங்க. அவங்க மிகச்சிறந்த ஒரு தொகுப்பாளர், கல்லூரி பேராசிரியராக இருக்கிறார். உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. திருவெண்காட்டிலையா ஒரு படத்திறப்பு விழாவுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. எங்கள் ஊரில் திருவெண்காட்டில் கிளினிக் எழுத்தமிழில் அவர் ஒரு அரசியல் கட்சியில் உள்ளவர். ரோடு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டார். ரோடு ஆக்சிடென்ட் செத்து போனோன்னா இந்த படத்திறப்பு விழா 16ஆவது நாள் இன்னும் வச்சானுங்க. வச்சுட்டு அப்புறம் திடீர்னு கூட்டம் போட்டாங்க. அதில் போட்டாங்க படத்திலிருந்து சிறப்பு உரைன்னு போட்டிருக்கானுங்க. என்னைய புகழஞ்சலி அப்படின்னு போட்டு மண்டபத்துக்கு போனேன். மண்டபத்துக்கு போனோன்னே நீங்கள் ஒரு 12 மணிக்கு முன்னாடி வந்துருங்க அப்படின்னாங்க. நான் ஒரு 11:30க்கெலாம் போயிட்டேன். போய் உட்காந்துருந்தேன். உட்காந்தோன்னே அப்படியே வந்தானுங்க, மைக்கெல்லாம் ரெடி பண்ணானுங்க. இப்போ 10 சொந்தக்காரங்களாம் வந்து உட்காந்தாங்க. சார், இலை போடுறதுக்கு 1 மணி ஆகும், நீங்கள் கொஞ்சம் அது வரலும் பேசிகிட்டு இருக்கேண்ணா. யோ என்ன கிண்டல் பண்ணுறியா, எவ்வளோ நிறையா பேச,
இல்லை நீங்கள் தான் பேசுவீங்களே சார், பேசுங்க சார். சரி இங்க வா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இறந்து போயிட்டார்ல, அவர் பேர்லாம் போய் இதில் சொல்லக்கூடாது, ஏன்னா யூடியூப்பில் போடுவீங்க. எங்கள் ஊர் வந்து பார்த்துட்டு பார்த்தியா அந்த ஆளு போய் அதாக சொல்லியிருக்காங்க. அவர் என்னென்ன காரியம் பண்ணியிருக்காரு, நல்ல காரியம் ஏதாவது சொல்லுண்ணா அப்படி யோசனை பண்ணுறான். ஏய் சொல்லியா, மரங்கிற நட்டாரா? இல்லை சார். சரி, இந்த மாணவர்களுக்கு இலவசமாக ஏதாவது நோட்டு புத்தகம் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தாரா? அதெல்லாம் இல்லை சார். ரத்த தானம் எதாவது பண்ணாரா? இல்லை. கண் தானம் அதை மாதிரி செய்யலாம் செய்ய மாட்டார், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்றா. யோ எதையாவது சொல்லியா, அவரை பற்றி பேசணும்னு சொல்கிற ஒரு 1.5 மணி நேரத்துக்கு எதையாவது பேசணும்ல சார். உங்களுக்கு தேவை அதை பேசு சார். யோ என்னை இக்கட்டில் மாட்டி விட்ற, ஏதாவது 1-2 கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு கோடு போடுவேன், நீங்கள் ரோடு போட்டுருவேன், டெவலப் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னா. கடைசி வரலும் சார் ஒன்று சொன்னா பாருங்க, கடைசியில் 2 பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கா சார்னா. டேய் இது மனுஷன் மட்டும் இல்லைடா, யார் உள்ளுக்குள்ள ஏய் இதெல்லாம் சொல்லிட்டு தெரியும். சரி போ. ஒரு அரசியல் கட்சியில் இருந்தார், அந்த தலைவரை பிடிச்சிக்கிட்டேன். எந்த ஊரில் பிறந்தானு கேட்டால் ஒரு அருமையான ஊருங்க அது. அப்பா சரி நீ போ அப்படின்ட்டேன். அதை டெவலப் பண்ணியே கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் பேசி அங்கேயே அது வேறு இன்னும் கொஞ்சம் அப்படின்றான். கடைசியில் பின்பக்கம் இது இலை போகிற இடத்துல வந்து சொல்கிறான், இப்போ தான் பாயாசம் கொதிக்குது, அப்போல்லாம் சுட வேண்டியிருக்கு சார், இன்னொரு 10 நிமிஷம் சார் அப்படின்றான். சரி அடித்து பிடிச்சி பேசிட்டு வச்சுங்க. இப்போ ஷானவாஸ் எப்போ வருவாருன்னு கேட்டேன். அவர் சொன்னார் ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுவார்ன்ட்டு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, வள்ளலாரும் பெரியாரும் என்கின்ற ஒரு புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். அதில் கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். நான் வந்து 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தான் பெரியாரை படித்தேன். இப்போ வந்து இந்த போஸ்ட்டில் வந்ததுனால உள்ளபடியே கொஞ்சம் பிஸியான போஸ்ட்டு. டெய்லி சரி உங்களுக்கு ரொம்ப பிஸி. டெய்லி ஏதாவது பிரச்சனைகள், டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ்னால் எல்லா ஜிஹெச்சிலும் இப்போல்லாம் கேமராவோடு அலைகிறானுங்க. ஒரு கூட்டமே இங்கே பார்த்தீர்களா, மருத்துவரே இல்லை. அவர் பாவம் ஏதாவது வீட்டில் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு பாரு, என்னன்னு ஃபோன் வந்துருக்கு, பேசக்கூடாதா என்ன? எதிரில் நோயாளிகள் அமர்ந்திருக்க பாட்டுக்கு அலட்சியமாக செல்ஃபோனில் பேசி கொண்டிருக்கிறார். இதுதான் இன்றைய மருத்துவமனையினுடைய நிலைமை. இதை பார்த்துட்டு உடனே ஹெல்த் செக்ரட்டரி அது என்னென்னு விசாரிங்க, ஒரு நோட் எழுதி அனுப்புங்க. ஒவ்வொரு பிரச்சனை நிறையா. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே டாக்டரில் இந்த டாக்டர் இந்த டாக்டர் அந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. இன்றைக்கு பெரியாரை பற்றி பேசுவதற்காக வந்த நான் எதையாவது சில செய்திகளை கொண்டு வந்து பேசலாம் என்றால் அது வந்து கொல்லன் இருக்கிற இடத்துல ஊசி வைக்கிற மாதிரி தான். ஏன்னா இது வந்து பெரியார் திடல், நடக்கக்கூடிய இடமே பெரியார் திடல், மணியம்மை அரங்கம். இந்த இடத்துல ராஜமூர்த்தி என்னத்தை புதுசாக சொல்ல போகிறான்? நான் பெரியாரை பற்றி எதை பேசினாலும் எல்லோரும் அதில் ஊறி இருப்பீங்க. அது ஐயாவுக்கெல்லாம் சொல்ல வேணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வெளியிலேயே ஒரு பெரிய புத்தக நிலையமே வச்சுருக்காங்க. வரும்போது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்து அத்தனை புத்தகத்தையும் நிச்சயமாக இங்கே இருக்கிறவங்க வாங்கி கரைச்சி குடிச்சிருப்பீங்க, படித்து முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ராஜமூர்த்தி சொல்வதற்கு புதிதாக எதுவும் இல்லை. இருந்தாலும் கூட ஒரு சில செய்திகளை இதன் வாயிலாக சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அங்கே யூடியூப்பில் அவங்க ஏற்ற போகிறாங்க. இன்றைக்கு பெரியாரை பற்றி பல பேர் பலவிதமான பரப்பக்கூடாத, அதாவது தவறான செய்திகளை எல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறார்கள், பேசி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான செய்தி, 72 வயதிலே இவர் 26 வயதான மணியம்மையை திருமணம் செய்து விட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. வயது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 40. இவர் செய்தது சரியான செயலா? அதற்கு ஒரு பதில் பின்னாடி நிறைய இருக்குது, நான் அது கடைசியாக சொல்கிறேன். அது ஒரு முக்கியமான ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம ஆள் பேசுகிறது அவர் தான், மேற்படியார். அவர் தமிழை சமயன் என்று சொல்கிறார், சனியன் என்று சொல்கிறார், சனியன் என்று சொல்கிறார், காட்டுமராட்டி மொழி, காட்டுமராட்டி மொழி என்று சொல்கிறார். இதையெல்லாம் ஏன் சொன்னார், எதனுடைய பின்னணியிலே சொன்னார், அதற்கு என்னென்ன காரணம், எனக்கு தெரிஞ்சதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். முழுக்கவும் நான் தந்தை பெரியாரை படித்தவன் இல்லை. என்னளவிலே நான் யோசித்து பார்த்தபொழுது பெரியார் வந்து ஒரு சுய சிந்தனையாளர், யதார்த்தவாதி. சொன்னது திருவள்ளுவனே ஆனாலும் கூட அது பகுத்தறிவுக்கு ஒத்து வரவில்லை என்றால் அதை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரே அறிவாளி பெரியார் தான். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுது எழுவால் பெய்யன பெய்யும் மழை, உங்களுக்கு தெரியும். இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது எப்படி நாம் ஒத்துக்கிறது?
அதாவது தெய்வத்தை, இது பெண்ணடிமைத்தனம் தான். தெய்வத்தை தொழாமல் கொழுந்தன்னா கணவனை வணங்கக்கூடிய, எதுக்கு வணங்கணும் அவனை? அதுவும் எப்பேற்பட்ட அவன் சரியாக ஃபுல் போதையில் படுத்து கிடந்தான்னு வச்சுங்க, அவன் காலையில் போதையில் தூக்கிட்டாலும் போய் தொட்டு கும்பிடணுமா? ஏயா யதார்த்தமாக இன்றைக்கி இதில் கொழுநன் தொழுது எழுவாய், எப்படிப்பட்ட அயோக்கியனாக இருந்தாலும் சரி, கொலைகாரனாக இருந்தாலும் சரி, அவன் தான் சரி, முள்ள மாதிரி முடிக்கவிக்கி எவனாக இருந்தாலும் சரி, தொட்டு கும்பிட்டா அவள் தான் பதிவிரதை பத்தினி, அவள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும். இது திருவள்ளுவர் தான் எழுதியிருக்கிறார். கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா நடைமுறையில் சாத்தியம்மா. நாளைக்கு என் பொண்டாட்டியை போய், ஏய் நீ தான் பத்தினியாச்சே வடிவேல் மாதிரி, இங்கே மழையை பெய்ய சொல்லு, பெய்ய சொல்லுன்னா ஓங்கி ஒரே விடுவா பயா அப்படின்ட்டு. அதான யதார்த்தம். அப்போ திருக்குறளிலிருந்து அவர் சொல்கிறாரு, சில குளர்களை நீக்கிவிட்டால் அது கொஞ்சம் அறிவுக்கு பொருத்தமான நூல் தான் அப்படிங்கிறாரு. திருக்குறளுக்கு மாநாடு நடத்துகிறார். 1948-49 திருக்குறளுக்கு மாநாடு நடத்தி அதில் பேசுகிறார். இருக்கிற நூல்களிலே தமிழிலே பகுத்தறிவு மணிகளால் கோர்க்கப்பட்டுள்ள நூல் எதுவென்று சொன்னால் அது திருக்குறள். திருக்குறளுக்கு புகழாரம் சொல்லிட்டு பாருங்க. கம்பராமாயணத்தில் ஒரு 10,000 பாட்டில் ஒரு 2,000 பாட்டு படிக்கிறத விட, பெரிய புராணத்தில் அதில் ஒரு 1000கணக்கான பாட்டு, அதில் ஒரு 20 பாட்டு படிக்கிறத விட ஒரு 10 திருக்குறளை படிச்சுட்டு அதனுடைய வழியிலே உங்களுடைய வாழ்க்கையை நடத்தினால் உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கும், நன்றாக இருக்கும், அறவழியிலே செல்லலாம். இன்னும் சொல்ல போனால் உன்னுடைய மதம் எதுவென்று சொன்னால் உங்களுடைய மதம் திருக்குறள் மதம் என்று கூட, திருக்குறள் வழிதான் உங்களுடைய வழி என்று நீங்கள் சொல்லலாம் என்று தந்தை பெரியார் சொல்லுகிறார் என்றால் அவர் திருக்குறளை பற்றி எண்ணிய தீர்க்கமான சிந்தனை அது. அதே போல் எதை பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்கக்கூடியவர். இன்றைக்கு தமிழில் எழுதிய திருக்குறளை தூக்கி எறிந்துவிட்டு, ஆனால் இங்கே எதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்? ராமாயணத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், பகவத்கீதையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், மதங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இது பாருங்கள், இது பெரியார் மண் என்ற காரணத்தினால்தான் இங்கே மதவெறி மோதல்கள் தமிழ்நாட்டிலே கிடையாது. குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே எப்படி திரும்ப அவர் பெரியாள் ஆனார்? ரயிலை கொளுத்திட்டானுங்க. மத மோதலிலே ரயில் கம்பார்ட்மெண்ட்டே கொளுத்தி எத்தனை உயிர்கள் அதிலே போனது தெரியுமா? மதத்தை வைத்து தங்களை வளர்த்து கொண்டவர்கள். இன்னும் சொல்ல போனால் இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்ட பொழுது எத்தனை சீக்கியர்கள் அங்கே வடநாட்டிலே வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே அப்படி எந்த கொலையும் நடக்கவில்லை. நினச்சி பாருங்க. ஏன் காரணம்? தந்தை பெரியார் ஊட்டி வளர்த்த அந்த பரந்த மனப்பான்மை, அந்த பொது நோக்கம், அந்த மனித நேயம். அங்கே பார்த்தீங்கன்னா அகோரிகள். எனக்கு இன்னைக்கு பார்க்குறேன் ஒரு இதில் செய்தியில், அப்படியே ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது பார்க்குறேன், ஒரு அகோரி சாமியார் அப்படி அம்மனமாக உட்காந்துருக்காரு. ஒரு பெண்மணி போய் அவருடைய அந்தரங்க உறுப்பை, தப்பாக நினைக்காதீங்க, அப்படி தொட்டு எடுத்து கும்பிடுது. என்னங்க இது? என்னையா அது பகுத்தறிவு? அப்புறம் இன்னொருத்தன் பிஸ்னஸ் ஆகிட்டான். நீங்கள் சொன்ன மகா கும்பமேளாவை பிஸ்னஸ் ஆகிட்டான். என்ன தெரியுமா? நேரில் வர முடியாதவர்கள் உங்களுடைய புகைப்படத்தை எடுத்து அனுப்புங்கள், நாங்கள் அதை தண்ணீரில் முக்கி எடுத்து விட்டால் உங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைத்து விடும். அதுக்கு 1100 ரூபாய் சார்ஜ். ஒரு கூட்டம் இதை வச்சு சம்பாதிக்கிறான். என்னையா இது ஏமாத்து வேலை? இந்த மகாமகத்தை பற்றி பெரியாரே அற்புதமாக, என்னுடைய வள்ளலார் பெரியார் கடைசியாக தான் சொல்லி முடிச்சிருப்பேன். அந்த கங்கா யமுனா சரஸ்வதி, அது 3 ஆறு ஓடிக்கொண்டு இருக்கிற கூட ஆறு, திரிவேணி சங்கமம் படிப்பாங்களே, அதெல்லாம் சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டு தான், இப்படி தான் எல்லாமே வரும். முறையிட்டார்கள், உடனே அவர் இதுக்கு தந்தார், அது தந்தார், அப்படி தான் ஒரு கதையில் வரும். சிவபெருமான்கிட்ட 3 பேர் வந்துருக்கீங்களே ஒன்றா, என்ன விஷயம்? இந்த ஊரில் உள்ளவன்லாம் 50 பேர், லட்சக்கணக்கான பேர், ஒருத்தரா 2 பேரா, எல்லா பாவத்தையும் பண்ணிவிட்டு, கொலை பண்ணிவிட்டு, இன்னும் என்னென்ன லஞ்சம் வாங்கிட்டு, அதை வாங்கிட்டு, வட்டிக்கு அதிகமாக வாங்கிக்கிட்டு, செய்யக்கூடாத அக்கிரமம் அவ்வளோ பாவகாரியத்தையும் பண்ணிவிட்டு, அதை போக்குறதுக்கு என்கிட்ட வந்து முழுகிறான், மூழ்கி எழுந்திரிச்சு போகிறான், பாவத்தெல்லாம் எங்கள்கிட்ட கரைச்சி விட்டு போகிறான். நாங்கள் பாவத்தை சேர்த்து வச்சுருக்கோமே, இந்த பாவத்தை எங்கே போய் கரைக்கிறதுன்னு கேட்டுச்சான். எப்படி பாருங்க கேள்வி. உடனே அதுக்கு சிவபெருமான் சொன்னாராம், சரி இப்படி ஒன்று மேட்ரு இருக்கா, உங்களுக்கு எப்படி ஒரு மேட்ரு, ஐயோ குறை இருக்கா, சரி இதுக்கு ஒன்று செய்கிறேன்,
12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மகாமகம் வர நாள், அது ஒரு மாசி மாதம்னு நினைக்கிறேன், ஏதோ கும்போணம் அந்த குளம், அங்கே நான் தண்ணியை மேலேருந்து கொஞ்சம் ஊற்றி விட்றேன், நீங்கள் 3 பேரும் போய் அங்கே குளிச்சுடுங்க. அங்கே நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய பாவம் எல்லாம் கழுவப்படும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஆளுங்க பார்த்தான், இங்கே உள்ளவன், இங்கே சவுத்தில் உள்ளவன், அங்கே மகா கும்பமேளா இங்கே, அம்மா பெரிய ஆறுகளே வந்து இங்கே குளித்து தங்களுடைய பாவத்தை போக்குங்கன்னா நம்ம போய் அதில் முக்குவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்தில் லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த சின்ன பரப்பளவு தான் அந்த மகாமகத்துலேயும் நான் போயிருக்கேன், சுற்றி வாக்கிங்லாம் போயிருக்கேன். அதில் இடுப்பளவு தண்ணி தான் விடுவானுங்க, ப்ளீச்சிங் பவுடர் நிறைய போட்டு வைப்பானுங்க. ஏன்னா உள்ளர அவசரத்துக்கு எங்கே கூட்டத்தில் வயிறு வலித்து வயிறு முதல் நாள் தின்றுப்பான், நல்லா ரவா தோசையும் ஆனியன் தோசையும் வச்சு நெய்யை ஊற்றி ஸ்பெஷல் கள்ளக்கம் எழுந்திரிச்சு எங்கேயாவது போகுது, அவ்வளோ கூட்டையும் தள்ளிட்டு எங்கே போகிறது, அதிலே போயிட்டு அதிலே கிளம்பிக்க வேண்டியதான். அதில் இன்னொரு கூத்து, இவ்வளோ பேர் ஒன்றா இறங்குனா இடுப்பளவு தண்ணி சொல்கிறாரு, இடுப்பளவு தண்ணி மார்பளவு வந்துருமா. ஆகா பரமசிவன் தண்ணி விட்டாண்டா, பரமசிவன் தண்ணி விட்டாண்டா அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக விழுவாங்களாம். முழுகி ஏதிரிக்கு வேலை தள்ளி அடுத்த மலம் ஓட்டிகிட்டு இருக்குமா. இப்போ அப்படி தான் செய்கிறாரு இந்த மகா கும்பமேளாவில். எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறான், சி இது குடிக்கிறதுக்கும் லாய்க்கு இல்லை, குளிக்கிறதுக்கும் லாய்க்கு இல்லை, ஊரில் உள்ள அம்புட்டி வியாதி அதில் வருன்றான். இது பாருங்கள், அப்படி அப்போ தண்ணி மேலே வந்தோடனே அதில் குளிச்சுட்டு வரக்கூடிய வியாதி காலரா வயிற்று போகை அளவு என்ன கசமாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஏங்க லட்சக்கணக்கான மக்கள் போய் அந்த குச்சி தண்ணிங்க, இப்போ ஆற்று தண்ணினா கூட வந்து ஓடி போயிடுங்க, கடல் தண்ணினா கூட ஏரியா பெருசு, அது பாட்டு அலை அடிச்சுட்டு போயிடும். அவ்வளோ தண்ணியில் அது திரும்பி எப்போ மாற்றுவான், ராத்திரி எல்லாம் இவனு வராத நேரத்தில் வேணால் மாற்றி விட்டா கவர்மெண்ட் நினச்சா ஏன்டா 3 பேர் குளிச்சிட்டான், இதை வேணா வெளியேற்றிட்டு அடுத்த தண்ணியை விடு, வேறு தண்ணியை விடு, அதுக்கெல்லாம் வழியே இல்லை. அந்த மாதிரி இதில் வந்து சொல்லுவார், இதில் வந்து நம்ம மைனர் குஞ்சுகள்லாம் வேறு ஜோக்கா இவன் கோயிலுக்கு போகிட்டு குளிக்கிற பொம்பளைகளை பார்க்க போவானுங்க. யதார்த்தத்தை சொல்கிறாரு, இல்லை உள்ளபடியே இங்கே தேர் திருவிழா இந்த தீமிதியில் நான் போயிருக்கேன்ல, காலேஜில் படிக்கணும் லீவுக்காக இதுக்காக போனால், பார்த்தியா அவளை அங்கே போய் தான் தீவியில் போயிட்டு அங்கே பொம்பளை கூட்டத்தை அப்படி பார்த்துட்டுப்பான், அப்படியே கொஞ்சம் சைட் அடிக்கிறது பேர், அதுக்கு அப்படியே லுக் விட்டுட்டுருப்பாங்க. தேருக்குன்னா அவளு அது அந்த லேடிஸும் அப்படி தான் பாருங்க, பழைய அனுபவத்தை பேசுகிறதா. உங்களுக்கு அந்த 25 வயசு 24 வயசில் வருமே கோயிலுக்கு, அப்படி எங்கள் கோயிலுக்கு போகிறவங்க பார்ப்பான், அவள் 6:30 மணி அவள் வருவாடா, அதனால் நான் போய் அந்த இதை போய் பார்க்கணும், அம்மன் சன்னியில் அப்படி பயபக்தியாக நின்றுருப்பான். பார்த்தா ஒருத்தி சொல்லுவான், அவளை பார்க்குறதுக்காக போயிட்டு. அது பெரியார் எதார்த்தமாக சொல்கிறார், பல பேருக்கு போகிறது எதுக்குன்னு இந்த மாதிரி இது சிவி சிங்காரிச்சிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு கடவுளை பற்றி என்ன ஏதாவது வருதா. உள்ளபடியே இன்னொரு கேள்விங்க, பகுத்தறிவோட ஒரு கேள்வி அற்புதமாக பெரியாரை படிக்கும்போது சொல்லி தெரியுதுங்க. இப்போ பக்திங்கிறது இயற்கையாக வரணும் இல்லையா. இப்போ குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்தவொடனே பசியால் அழுவுது, இயற்கையாக அதுக்கு பசி உணர்வு வருது, தாய்ப்பால் கொடுக்குறாங்க, இல்லைன்னா புட்டிப்பால் கொடுக்குறாங்க, இல்லை பசும்பால் கொடுக்குறாங்க, பசின்னு அதுக்கப்புறம் வளர்ந்தோன்னே அழுவுது, அதுக்கு சோறு ஊட்டுறாங்க, இணை உணவுகள் கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, இது இயற்கையாக வருது. ஒரு பருவம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வயசு வந்ததுக்கப்புறம் 16-17 வயசு மிடல வயசில் தொண்டையெல்லாம் கொஞ்சம் குரல் ஒட்டையும் பார்த்தீங்களா, அப்பா அப்படிங்கன்னா வா அப்படிமா, குரல் உடைஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரி ஆள் ஆகிட்டான்னு அர்த்தம், ஹார்மோன் வந்து நல்லா வந்து ஆமாம், அப்போ வந்து கொஞ்சம் காம வேட்கை வரும், காம வந்து இயற்கை மீசல்லாம் கொஞ்சம் முளைக்கிற வயசில் அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியாக இருப்பான், அது இயற்கையாக வரக்கூடிய. இப்போ இயற்கையாக வரக்கூடிய உணர்வை போல பக்தி என்பதும் கடவுளால் கொண்டு வரப்பட்டது என்றால் இயற்கையாக வந்திருக்க வேண்டும் அல்லவா, ஆனால் அது பிறர் சொல்லித்தானே வருகிறது கேட்குறாரு தந்தை பெரியார். இல்லைப்படியே இன்னொரு விஷயம் சிந்திச்சு பாருங்கள், இப்போ ஒருத்தன் குழந்தையாக பிறக்கிறான், ஒரு இந்து வீட்டில் பிறக்கிறான்னு வச்சுங்க, அனாதையாகிறாங்கன்னு வச்சுங்க, அந்த அனாதை குழந்தையை ஒரு இஸ்லாமியரோ அல்லது கிறிஸ்துவரோ அவர்கள் இல்லத்தில் கொண்டு வளர்த்தால் அவன் எதிர்காலத்தில் எந்த கடவுளை அணுகுவான். நியாயமாக இயற்கையாக பக்தி இருந்தால் அந்த கடவுளை உணர்த்தி இருந்தால் எங்களுக்கு சாமி வந்து பரமசிவன் தாண்டா அல்லது எங்களுக்கு சாமி பெருமாள் தாண்டான்னு வணங்கணும். ஆனால் அப்படி இல்லை, அவர்கள் தாய் தந்தையர்கள் எதை கடவுள் என்று காட்டினார்களோ அதைத்தான் இவன் வணங்குவான். அப்போ இப்படியெல்லாம் சிந்திக்க வைத்து பல கேள்விகளை கேட்டு அந்த கட்டுக்கதைகளை புராணங்களை தவிடுபடியாக்கியவர் தந்தை பெரியார். யுனெஸ்கோ வந்து 1970 அவருக்கு சொல்லுதுங்க, புது உலகினுடைய தொலைநோக்காளர், தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ், சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை, இப்படிப்பட்ட வந்துட்டாரா ஐயா, ஐயா வாங்க வாங்க வாங்க, உங்களோட வரவை ஆர்வலோடு எதிர்பார்த்துருக்க, வாங்க வாங்க. நான் என்னுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டேன்.
நிறைய விஷயம் எடுத்து வந்தேன். அதாவது கடைசியாக அவர் டி நகரில் பேசுகிறது 1973 டிசம்பர் 19 அவர் பேசுகிறது கடைசி கூட்டத்தில் ரொம்ப முக்கல் மனங்களோடு பேசினார். கடவுளை ஒழிக்க வேண்டும், மதத்தை ஒழிக்க வேண்டும், காந்தியை ஒழிக்க வேண்டும், காங்கிரஸை ஒழிக்க வேண்டும், பார்ப்பானை ஒழிக்க வேண்டும் என்று பேசியவர். எல்லாத்தையும் ஒழித்து விட்டால், ஆனால் கடவுள் மட்டும் இன்று சிரிப்பாய் சிரித்து கொண்டிருக்கிறார் என்று டி நகரில் தான் கடைசியாக அவர் பேசினது 1973 டிசம்பர் 19. அந்த வேதனையோடு வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தார்கள். பொது மருத்துவமனையில் வேலூர் தான் போகணும்னு சொன்னார். வேலூர் கொண்டு சேர்த்தார்கள். ஐயா ஷாநவாஸ் ஐயா அவர்களே வருக வருக. உங்களை ரொம்ப நாள் தொலைக்காட்சியிலே பார்த்து நீங்கள் தான் நேரில் பார்க்குறேன். இந்த தரிசனம் கிடைத்ததற்காக தரிசனம் கிடைக்கா அது மாதிரி என் மேல் கரிசனம் கிடையாது. அது மாதிரி பாருங்கள், எல்லாம் அறிவாளிகள்லாம் மேடையில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா இந்த டிவி டிபேட்டுக்கு போகணுனாக்கா கொஞ்சம் படிச்சுட்டு போகணும், எதையாவது போய் பெண்ணாற்றக்கூடாது, கேள்வி ஒன்று கேட்க சம்மந்தம்லாம் பதில் சொல்லக்கூடாது. அப்போ நாளைக்கு நம்மளை பற்றி பேசுவான், யாரா அவன் இவனை போய் அவங்க உட்கார வச்சுது, சரி அவன் லூசு பயிலாக இருக்கான், கட்சியில் சொல்லி அவர் போனான்னு சொல்லி அவன் நம்மள்கிட்ட வந்து இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஆனால் நல்ல அறிவுபூர்வமான 2 பேருமே அறிவுபூர்வமான தொலைக்காட்சி ஃபிகர்ஸ். இப்போ கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது 1970 வந்து ஆலய கருவறை நுழைவு போராட்டம், அதை விரும்புபவர்களெல்லாம் கடிதம் எழுதலாம் அப்படின்னு விடுதலையில் பெரியார் செய்தியை போடுறார். உடனே ஆயிரக்கணக்கான கடிதங்கள் போய் குவிகின்றன. கலைஞருடைய ஆட்சிக்கால் உடனே கலைஞர் சொல்லுகிறார், எங்களுடைய ஆட்சியினுடைய கொள்கையும் அதுதான், அனைவரும் ஆலயத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும், அனைவருமே அர்ச்சகராக வேண்டும், கருவறைக்கு உள்ளே செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் கூட. அதற்கான சட்டத்திட்டங்கள் கூடிய விரைவிலே கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று அன்றைக்கு கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு ஓரளவு அதில் சாத்தியமாகி இருக்கின்றன. அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற அந்த ஒப்பற்ற ஒரு திட்டம், இது ஒரு சமத்துவம். கடவுள் இல்லையே என்று சொன்னவர்கள் கூட எல்லோருக்கும் அது சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்காக உரிமை கொடுத்தவர் யார்? தந்தை பெரியார் அவர்கள். அவர் கொண்டாட சொன்ன பண்டிகைகள் 2 தான். ஒன்று பொங்கல் விழா, இன்னொன்று மே தினம். மற்ற மதம் சார்ந்த பண்டிகைகளாக தூக்கி போடுங்கன்ட்டார். அதனால தான் நம்முடைய முதல்வர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, அதற்கு வாழ்த்து சொல்லுகிறார். ஏண்டா நான் கேட்டேன், நீ வந்து இப்போ முதல்வர் பெரிய ஆள் நினைக்கிறியா, உன் கடவுளை பெரிய ஆள் நினைக்கிறியா? உன் கடவுளை பெரிய ஆள் நினச்சா நீ முதல்வர்கிட்ட எதுக்கு நீ வாழ்த்து செய்து எதிர்பார்க்குற? நாங்கள் சில கேள்வி கேட்டால் நீ ஏன் அதில் வந்து பதில் சொல்கிறான். ஐயோ, இல்லாத ஒன்றுக்கு எப்படியா? இப்போ நரகாசுரன் ஒருத்தன், சரி அது உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு மூட நம்பிக்கை, ஒரு கட்டுக்கதை, பில்டப் பண்ணி பேசுகிறான். இப்போ தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லணும்னா என்ன, எப்படி, எதை வைத்து சொல்ல முடியும்? அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டாமா? சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, கலைஞர் டிவியில் போடுவான் விடுமுறை நாள் கொண்டாட்டம், என்னை கூட திட்டுவான். அது என்ன விடுமுறை நாள் கொண்டாட்டம்? அது சரஸ்வதி பூஜை என்று சொன்னால் என்ன, ஆயுத பூஜை? பெரியார் தான் கேட்டார், ஏடா சரஸ்வதின்னு ஒரு கடவுள் கல்விக்காக இருக்கிற இந்த நாட்டில் அந்த காலத்தில் படிக்காமல் 9 பேர் சுற்றிட்டு இருந்தானாடா. சரஸ்வதியே பார்க்காத, சரஸ்வதி கேள்விப்படாத மேலை நாட்டில் தான்டா எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தான். நிறைய பேர் புத்தகம் எழுதுனா சொன்னார். ஆயுத பூஜை பால் போடுவோம், ஆயுத பூஜை பூசணிக்காய் அதையும் இதையும் வெட்டி ரோட்டில் போட்டு போகிறவங்களாம் வழுக்கிட்டு உண்டு, கம்பு கோடரி இட்டு எல்லாத்தையும் வச்சு படையல் போட்டு, இது நீ கண்டுபிடிச்ச ஆயுதமா? அட பாவிக்கலாம், அவன் ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சிட்டான், அவன் ராக்கெட்டை கண்டுபிடிச்சிட்ருக்கான், என்னடா நவீன கருவிகள், எக்ஸ்ரே கண்டுபிடிச்சிட்டான், இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன், எல்லாம் அறிவியல் வளர்ச்சி எல்லாம் கண்டுபிடித்ததெல்லாம் மேலை நாட்டுக்காரர்கள். நீ கண்டுபிடிச்ச நீராவியில் இட்லி சுட்டு, இவர் சொல்லுவார் எம்ஆர் ராதா, நீராவியில் இட்லி கண்டுபிடிச்சான், நீராவியில் வந்து ஜெட்டு வாங்கினா அது இதையும் கண்டுபிடிக்கிறானா, நீங்கள் வந்து நீராவியில் ரயில் விட்டாங்கன்னா நீங்கள் வந்து புட்டு சுட்டு வைக்கிறீங்க, இட்லி சுட்டு வியாபாரம் பண்ணுறீங்கன்னு. அப்போ சிந்திக்க வேண்டாமா? என்ன பாரு, மனித நேயம் உள்ளவர். பிளேக் நோய் வந்தபொழுது அவரே களத்திலே இறங்கி ஈரோட்டிலே, ஆச்சரியமாக எல்லாரும் ஊரை விட்டு ஓடுறான், ஆத்திகவாதிகள் எல்லாம் ஊரை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர் களத்திலே இறங்கி அவரை பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சேர்க்கிறார். பணங்காசு இல்லாதவனுக்கு பணங்காசு கொடுத்து என்ன கொடை தந்தார் யாரு யாரோ ஒருத்தர் கேட்டதாக டிவியில் இவர் கேட்டதாக சொன்னீங்களா? பிளேக் நோய் ஈரோட்டில் வந்தபொழுது பணம் இல்லாதவர்களுக்கு மருந்து செலவிற்கு பணம் கொடுத்து உதவி இருக்கிறார் தந்தை பெரியார். இந்த புத்தகத்தில் இருக்குது. பெரியாரை பற்றி முத்துக்குமார் எழுத இந்த புத்தகத்தில் இருக்குது. இப்போ கடைசியாக வந்துட்டு அவர் வந்துட்டார். இதுக்கு முன்னாடி நான் ஏகப்பட்ட விஷயங்கப்பா தனியாக பேசணும், அதெல்லாம் இன்னொரு நாள். மணியம்மையை சுருக்கமாக முடிச்சிடறேன், விளக்கமாக சொல்ல விரும்பல. 1973 தந்தைய பெரியார் இறக்கிறார்.
1949 தன்னுடைய மனைவி நாகம்மையாரை இழந்து விடுகிறார். தன்னுடைய மனைவி நாகம்மையார் இழந்தது இவர் ரொம்ப பாதிக்குது. ஆனால் நேரத்துக்கு வீட்டுக்கு போக மாட்டார். அவர் இருக்கின்ற பொழுது அவரை பற்றி அவர் அதிகம் நினைக்கவில்லை. ஆனால் அந்த நாகம்மையார் தன்னை விட்டு பிரிந்த பிறகு தன்னுடைய ஒரு வலது கரத்தை இழந்தது போல தந்தை பெரியார் உணர்கின்றார். அந்த நேரத்தில் கனகசபை, யார், மணியம்மையாருடைய தந்தையாருடைய பெயர் கனகசபை, சொந்த ஊர் வேலூர். இயக்கத்து தோழர்கள் எல்லாம் வேலூர் சென்றால் போய் உணவருந்தக்கூடிய ஒரு இடம் அந்த கனகசபையருடைய இல்லம். அவருடைய மகள்தான் அரசியல் மணி என்று அழைக்கப்பட்ட காந்திமதி தான் இயற்பெயர் என்று சொல்கிறார்கள். அவருடைய இயற்பெயர் காந்திமதி. ஒரு 6 ஆண்டு காலம் தந்தை பெரியாருக்கு உடனே இருந்து செவிலியர் பணி, அதாவது 72 வயசு ஆயிடுச்சு அவருக்கு, தக்க நேரத்தில் உணவு தண்ணீர் அவரை கவனித்துக் கொள்ளுகிறார். திருமணம் செய்து கொள்ளவில்லை. 31 வயசு ஆயிடுச்சு. இவர் சொன்ன மாதிரி 26 வயசுலாம் இவரே சொன்ன கூற்று இதில் இருக்க விளக்கமாக இருக்குது. 31 வயசு மணியம்மைக்கு கல்யாணம் சின்னப்ப ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்கிறார். அதுக்கு காரணத்தை அது அவரே சொல்கிறார். அது மட்டும் நான் படித்து காமிக்கிறேன். ஒரு வாரிசு வேண்டும் என்றால் அப்போதெல்லாம் ஆணைத்தான் வாரிசாக எடுக்க முடியுமா, பெண்ணை வாரிசாக எடுக்க முடியாதா, பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் வாரிசாக ஆக்க முடியும் என்ற இந்து சட்டம் இருக்கிறது. அதற்காக தந்த ஒரு மணியம்மையாரை தனக்கு பிறகு தன்னுடைய சொத்தை தன்னுடைய இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய ஒருவரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மணியம்மையை தேர்ந்தெடுக்கிறார். அதனால் அது அண்ணாதுரைக்கும் நம்ம உங்களுக்கு பிரச்சனை வருது, 2 குரூப்பாக போனாங்க, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கண்ணீர் துளிகள் என்று அழைத்தார். ரொம்ப விரிவாக போல் நான் அது அவர் சொன்னதை மட்டும், அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன். எனக்கும் என்னுடைய சொத்துகளுக்கும் சட்டப்படியான வாரிசு ஒருவரை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறேன். அதற்காக என்னுடன் 5-6 ஆண்டுகளாக பழகி நம்பிக்கை கொண்டதும் என் நலத்திலும், அந்த அண்டர்லைன் பண்ணும், என் நலத்திலும் இயக்க நலத்திலும், ரொம்ப முக்கியம், இயக்க நலத்திலும். ஏன்னா பெரியார் மறைந்து அதுக்கப்புறம் ஒரு 5 ஆண்டு காலம் 79 தான் மணியம்மையார் மறைகிறார். 5 ஆண்டு காலம் அந்த இயக்கத்தை திறம்பட நடத்தியவர் அன்னை மணியம்மை. உண்மையான பற்றும் கவலையும் கொண்டுள்ள மணியம்மையை வாரிசாக ஆக்கிக்கொள்ள முடிவு செய்துள்ளேன். அதற்காக பத்திரம் தயாராகி கொண்டிருக்கிறது. அதில் பயன்படுத்தப்படும் சில சொற்களை படித்துவிட்டு கொள்கையே போய்விட்டது என்றோ அல்லது போய்விடும் என்றோ அச்சைப்பட தேவையில்லை. நாளைக்கு இயக்கத்தை யார் வேண்டுமானாலும் கைப்பற்றி விடலாம். அது ஒருவர் கையிலே இருக்க வேண்டுமென்றால், அதாவது ஏற்ற ஒரு லட்சியத்திலே இருக்க வேண்டுமானால் நிதியும் அதைவிட முக்கியமான திடமான நடத்துபவர்களும் வேண்டும். அது ரொம்ப முக்கியம். திடமாக அதை நடத்துபவர்களும் வேண்டும். அல்லது இயக்கப்பொருள் வேறு கொள்கைக்காரர்கள், அதாவது இயக்கப்பொருள் வேறு கொள்கைக்காரர்கள் கைக்கு போகாமல் பாதுகாப்பதும் வேண்டும். பிரஸ்தாப திருமணம் என்பது, அதான் நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் நினைக்கிறேன், பிரஸ்தாப திருமணம் என்பது சட்டப்படியான பெயரை ஒழிய காரியப்படி எனக்கு வாரிசு தான். அந்த கால இந்து சட்ட விதிகளின்படி ஒரு பெண்ணை வாரிசாக தத்தெடுக்க முடியாது, மாறாக மனைவியாக்கி கொண்டால் வாரிசாக ஆக்கிவிடலாம். அதற்காக மணியம்மையை தனக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு சிறந்த பெண்மணி என்பதற்காக அவரை தேர்ந்தெடுத்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய துணை நலமாக, மனைவி என்கின்ற நிலையை தாண்டி வாழ்க்கை துணையாக தந்தை பெரியார் ஏற்றுக்கொள்கிறார். இது காமம் சார்ந்த உறவு அல்ல, காமம் சார்ந்த உறவு அல்ல. இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும், ஆயிரக்கணக்கான இயக்க தொண்டர்களை இதற்கு பிறகு வழிநடத்த வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் அவர்கள் மணியம்மையை கொண்டு வந்தார்கள். மணியம்மையாரை எப்பொழுதும் அம்மா அம்மா என்று தான் அழைப்பார்களாம். தந்தை பெரியார் இறந்த பிறகு மணியம்மையார் சொல்லுகிறார், அவர் எப்பொழுதும் என்னை பார்த்து அம்மா அம்மா என்று தான் கூப்பிடுவார், அழைப்பார். அவரையும் நான் என்னுடைய பிள்ளையை பாதுகாப்பதைப் போல பாதுகாத்து வந்தேன். தந்தை பெரியார் அவர்கள் நாகம்மையார் இறந்த பிறகு அதற்கு பிறகு 25 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், சேவை செய்தார்கள் என்றால் அன்னை மணியம்மையார் அவருக்கு மனைவியாக கிடைத்தது தான். இயக்கத்திலே உள்ள மற்றவர்கள் அவரை பற்றி தவறாக பேசக்கூடிய, அது சீமானாக இருந்தாலும் சரி, இன்னும் யார் யார் பேசுகிறார்கள், யார் யாரோ பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் பேசுகிறார்களே, இதுதான் அவர்களுக்கு தக்க பாடம். அவர்கள் உறவு ஒரு புனிதமான உறவு. 3 வயதான ஞானசம்பந்தர் 80 வயதான அப்பர் தொழுதார், போற்றினார், பல்லக்கிலே தூக்கி கொண்டு போனார் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள் இந்த புனிதமான உறவை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? தன்னுடைய
கணவன் தனக்கு தேவையில்லை, தன்னுடைய கணவன் தன்னை திரும்பி பார்க்கக்கூடாது என்பதற்காக பேய் உருவம் எடுத்து தலையாலேயே கையிலேக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டதாக காரைக்கால் அம்மையாரை நீங்கள் சொல்லுகின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள் இந்த புனிதமான உறவை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? அதுதான் என்னுடைய கேள்வி. சிந்தித்து பாருங்கள். இது ஒரு இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும். தனக்கு பிறகு இந்த கொள்கை நிலைக்க வேண்டும். இன்னும் இந்த நாட்டு மக்கள் பல நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக தனக்கு பிறகு இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு தக்க பெண்மணியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் தந்தை பெரியார். தயவு செய்து அதை கொச்சைப்படுத்தாதீர்கள். முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நான் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது தமிழை காட்டுமிராண்டி மொழியா? காட்டுமிராண்டி மொழியா என்ன சொல்கிறார்? இதுக்கு தமிழ் வளமையான மொழி தான், தொன்மையான மொழி, எல்லாமே இருக்கிறது. நம்ம இடத்துல என்ன இல்லை? ஆனால் இன்றைக்கு ஆங்கிலேயர்கள் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார்களே, ஆகாயத்துக்கு பறக்கிறார்களே. உன்னுடைய தமிழ் செய்தது என்ன? பிராணக்கதைகள், கட்டுக்கதைகள், இதிகாசங்கள். நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள், நாயன்மார்கள் இவர்களோடு சம்மந்தப்பட்ட, அப்புறம் கந்த புராணம், பெரிய புராணம், அருணகிரிநாதர் பாடினது, குமரகுருவரர் பாடினது எல்லாமே, கம்பராமாயணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை இலக்கியங்கள் வெறு பக்தி சார்ந்த கடவுள் நம்பிக்கையை, மூட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய இலக்கியங்களாகத்தான் இருக்கிறதே ஒழிய, நான் ஹாரிசன்ஸ் மெடிசன் டெக்ஸ்ட் புக் அது மாதிரி தமிழில் ஒரு புத்தகம் இருக்கா? நெல்சன் டெக்ஸ்ட் புக் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் குழந்தை நல மருத்துவத்தில் நெல்சன் எழுதிய புத்தகம் தான் உலகம் முழுவதும் படிக்கப்படுகிறது. இங்கிலீஷ்காரன் எழுதினா. தமிழர்கள் அதை போல அறிவியலிலே என்ன சாதித்து நூல்களை தமிழிலே தந்தார்கள். உங்களுடைய தமிழ் புதுப்பிக்கப்பட வேண்டும், அது பகுத்தறியை வளர்க்க வேண்டும். அதுதாங்க தந்தை பெரியார் அதை சொல்கிறார். சும்மா காட்டு முன்னாடி காதல எதுக்கு சொல்கிறாருன்னு நீ அதே சொல்லிக்கிட்டு 10 தலை உள்ளவன் இப்படி வந்தான் அப்படி வந்தான், இத்தனை பொண்டாட்டி வச்சுருந்தான், அத்தனை கூத்தியால் வச்சுருந்தான், இத்தனை அற்புதத்தை செஞ்சான், அதை செஞ்சான், இதை செஞ்சான், கனவுல வந்தான், சொன்னான், போனான், இவ்வளவு அடிக்கிறீங்களே. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி அதை கொண்டு வரத்திற்கு தமிழை நீங்கள் எங்கு கொண்டு வைத்திருக்கிறீர்கள், வளர்த்திருக்கிறீர்கள். 26 எழுத்து தான் உலகத்தையே ஆள்றான் ஆங்கிலேயர். 26 எழுத்து தான். டைப் ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, கொண்டு போகலாம். ஆனால் தமிழில் 247 எழுத்து டைப் ரைட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். பல எழுத்துக்களை இந்த லை நாலாம் இப்படி போட்டு இப்படி இழுப்பானுங்க, அதெல்லாம் போட்டு கால் வாங்க சொல்லி எழுத்துக்களை குறைத்தார். தந்தை பெரியார் வந்து ஒரு அறிவு ஜீவி, தொலைநோக்கு பார்வையாளர். அவர் தமிழை செம்மைப்படுத்த வேண்டும், இந்த காலத்திற்கு ஏற்றார் போல் தமிழை கொண்டு வர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் காட்டு முன்னாடிகள் வாழ்ந்த காலத்திலேயே இருந்த மொழி தமிழ் மொழி. அப்படியும் பார்த்தால் காட்டு முன்னாடி மொழி கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்தகுடி என்ன புறப்பொருள் வெண்பா மாலை, அதை சொல்லலாம், ஏன் தவறில்லையே. ஆனால் அதற்கு நேர்மாறாக தமிழை நீ அதே கம்பராமாயணத்தை, பெரிய புராணத்தை, கந்த புராணத்தை, சிவபுராணத்தை இதையே படித்து கொண்டிருந்தால் தமிழிலே என்ன வளர்ச்சியை காண முடியும் என்கின்ற ஏக்க பெருமூச்சை விட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். அதனால தான் அப்படி சாடினார். அவர் வந்து அப்படி திட்டினார்னா செல்லமாக வீட்டில் ஒரு தாத்தா நம்மளை திட்டடே மடையனை அப்படி திட்டா நம்ம கோச்சிக்க முடியுமா? ஏன் திட்டுகிறார்? நம்முடைய தாத்தானா நம்ம நல்வழிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக திட்டுகிறார். அப்படி தான் தந்தை பெரியாரை நான் பார்க்கின்றேன். அவரால் நான் வளர்ந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் மேடையிலே பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணமே தந்தை பெரியார் தான். இந்த ராஜமூர்த்தியோ நம்முடைய பரந்தாமனோ அல்லது ஷா நவாஸோ, அங்கே இருக்கக்கூடிய சிற்பி செல்வராஜ் அவர்களோ, இங்கே இருக்கக்கூடிய பலர் இன்றைக்கு தோல் மேல் துண்டை போட்டுக்கொண்டு தெருவிலே நடக்கிறோம் என்றால் ஒரு காலத்தில் இடுப்பிலே கட்டி கொண்டு சென்ற அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு மற்ற மக்களோடு ஒப்பிடும் பொழுது எந்தவித தாழ்வும் இல்லாமல் செம்மாந்து தலையை நிமிர்த்தி நடக்குகின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார். அப்படிப்பட்ட மான உணர்வை எங்களுக்கு ஊட்டி அந்த மனிதனை எங்களுக்கு திட்டினாலும் கவலை இல்லை. அவர் ஏதோ கோபத்தில் சொன்ன சில வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொண்டு பெரிதுபடுத்தி பேசினால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் உங்களை நம்ப மாட்டார்கள். தந்தை பெரியாரை தெரியும். ஒரே விஷயத்தை சொல்லி நிறைய சொல்கிறேன். எங்கள் அப்பா பற்றி சொன்னல, பழுத்த நாத்தியவாதின்னு முருகனை கும்பிடுவார். முருகன் டாலர் தான். ஓ முருகா சரவணபவ எங்கள் அப்பாவுடைய டாலரில் இருக்கும். சாகர வரலும் போட்டிருந்தார். வாரம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவார். பிள்ளையாருக்கு சுக்லாம் பரதலம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர் பூஜம் பிரசன்னவதனம் தியாகே சர்வ விக்னோப சாந்தையே. எனக்கு இந்த ஆமாம் எடுத்தோன்னு சொல்லுது பிள்ளையார் மந்திரம் எனக்கு தெரியும். முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே ஐங்கரனே சிற்பரனே சஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின் தாழ் சரண். பிள்ளையாரை பற்றி அத்தனை மந்திரம் எனக்கு தெரியுங்க. இப்போ சொல்ல முடியாது, நேரம் கிடையாது. எங்கள் அப்பா இதெல்லாம் அதெல்லாம் சொல்லுவான் பாரு. ஆனால் நிறைய சாமி படம் அப்படியே அந்த பக்கமாக இருக்குங்க வீட்டில். இந்த சைடு பெரியார் படத்தையும் வச்சுருந்தாருங்க எங்கள் அப்பா. அதுதாங்க தமிழ்நாடு. நீ என்ன சொன்னாலும் சரி. எங்கள் ஜெயராமன் எங்கள் அப்பா பேர், அவர் ஊட்டி வளர்த்த ராஜமூர்த்தி. நான் முரசொலி படித்தவன். எங்களை போன்றவர்களை உங்களால் ஒரு நாள் ஏமாற்ற முடியாது. இங்கே வந்திருக்கக்கூடிய அனவயல் கணேசனை போன்றவர்கள், தம்பி கார்த்திகேயனை போன்றவர்கள், அருள் பிரகாசம், இந்த நிகழ்ச்சியை கூப்பிட்ட அருள் பிரகாசம், அவர் நிறைய படிக்கக்கூடியவர். இன்னும் மஞ்சுளா போன்றவர்கள் வந்திருக்க தாய்மார்கள் சுயமாக சிந்திக்க தூண்டிய தந்தை பெரியார்
எங்களுக்கு உண்மையிலேயே எங்களுடைய பாட்டன் பெரியார், நீ சொல்றீல எங்க பாட்டன் வஉசி, எங்க பாட்டன் முத்துராமலிங்க தேவர், எங்க பாட்டன் வள்ளுவன், நான் சொல்றேன் அவங்கெல்லாம் எங்களுக்கு பாட்டன் தான். அதை தாண்டி சமீபத்தில் வந்த பாட்டன் எங்க பாட்டன் தந்தை பெரியார். அந்த வகையில் வந்து விட்டார் ஷாநவாஸ். இதற்கு மேல் நான் பேசுவது நியாயமாக இருக்காது. வாய்ப்பை தந்த தம்பி கார்த்திகேயனுக்கும் நம்ம சார் அருள் பிரகாசத்துக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகத்தான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.